வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மகாகவி பாரதியோட ஒரு அற்புதமான படைப்பு. குயில் பாட்டுன்னு சொல்ற ஒரு மாய உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போக போறோம். இது சும்மா ஒரு கவிதை மட்டும் இல்லைங்க. இதுல காதல் இருக்கு, மர்மம் இருக்கு, தத்துவம் எல்லாம் இருக்கு. எல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு கனவு மாதிரி இருக்கும். வாங்க, அந்த கனவுக்குள்ள நாமளும் சேர்ந்து போய் பார்க்கலாம். காதல் 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 போச்சுன்னா அப்புறம் சாதல் 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 அப்படின்னு பாரதியே சொல்லியிருக்காரு. இப்போ சும்மா கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு அழகான மாந்தோப்பு, அங்க ஒரு குயில் பாடுது. ஆனா அது சாதாரண பாட்டு இல்ல, அதுல காதலோட ஆழமும் பிரிஞ்சு போன சோகமும் கலந்து ஒலிக்குது. அந்த குரல் பாரதியே ஒரு நிமிஷம் கட்டி போட்டுருச்சு. அப்படி என்னதான் கதை அந்த குயிலுக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நாம பார்க்க போறது கவிஞனும் அந்த மர்ம குயிலும் ஒரு மாந்தோப்புல நடந்த ஒரு விசித்திரமான சந்திப்பை பத்தி தான். இவ்ளோ இனிமையான ஒரு குரல், ஆனா அதுல ஏன் இவ்ளோ சோகம்? இதுதான் பாரதியோட மனசுல எழுந்த முதல் கேள்வி. உடனே அந்த குயில் கிட்ட மெதுவா போய், உன்னோட துக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு பறவை பதில் சொல்லும். அங்கதான் அசலான ஆச்சரியமே. அந்த குயில் பேசுது, மனுஷங்க பேசுற மாதிரியே பேசுது. என்ன சொல்லுதுன்னா, 4 நாள் கழிச்சு வாங்க, அப்போ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு நாடகத்திரை விலகுற மாதிரி மறைஞ்சு போயிடுது. இந்த பதில் பாரதியை இன்னும் குழப்பிடுச்சு. என்னடா இது, ஒரு பறவை பேசிட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்குது. நான் அவருக்கு ஒரே திகைப்பு. அடுத்த பகுதி குயிலோட குழப்பமான காதல் கதைகள். திகைக்க வைக்கிற சில சம்பவங்களை பத்தி பார்க்க போறோம். சரி, பாரதி என்ன பண்றாரு? அந்த குயில் மேல ஒரு விதமான ஈர்ப்பு, ஒரு காதல்னே சொல்லலாம். அதோட மறுநாள் அதே இடத்துக்கு போறாரு. ஆனா அங்க ஒரு பார்த்த காட்சி இருக்கே, அவரோட எல்லா கற்பனையும் சுக்குநூறா உடைச்சிடுச்சு. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? நேத்து சோகமா பாடிட்டு இருந்த அதே குயில் இன்னைக்கு ஒரு குரங்கு கூட கொஞ்சி பேசிட்டு இருக்கு. ஆமா, நீங்க கேட்டது சரிதான், ஒரு குரங்கு கூட. அந்த குரங்கு சும்மா இல்ல, பதிலுக்கு அந்த குயில கொஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த குரங்கு குயில்கிட்ட, ஆசை குயிலே, என் அரும்பொருளே, தெய்வதமே அப்படின்னு கொஞ்சறத பார்த்ததும் பாரதிக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. என்ன இது துரோகம் அப்படின்னு நினைச்சு தன்னோட வாளை உருவுறாரு. ஆனா பாருங்க, அவர் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள அந்த குரங்கும் குயிலும் இருந்த இடமே தெரியாம காத்துல கரைஞ்சு போயிடுச்சு. சரி, அடுத்த நாள், அதாவது 3வது நாள், பாரதியோட குழப்பம் இன்னும் அதிகமாகுது. நேத்து குரங்கு, இன்னைக்கு என்னடான்னா ஒரு காளமாடு. அதே குயில், அதே காதல். ஆனா இந்த தடவை ஒரு காளைக்காக பாடிட்டு இருக்கு. என்னங்கடா இது நடக்குது இங்க? அந்த குயில் காளமாட்ட பார்த்து, நந்தியே, பொண்ணுங்க மனசை இழுக்கிற காந்தமே அப்படின்னு பாடுது. இதை கேட்டதும் பாரதிக்கு மறுபடியும் கோவம். திரும்பவும் வாழ உருவுறாரு. ஆனா இந்த தடவையும் அதேதான். அந்த காட்சி ஒரு நீர்க்குமிழி மாதிரி டப்புன்னு உடைஞ்சு மறைஞ்சிடுச்சு. அங்க மிச்சம் இருந்தது வெறும் மரங்களும் பறவைகளோட சத்தமும் மட்டும்தான். இப்போ நாம பார்க்க போறது சின்ன குயிலியோட முற்பிறவி. அதாவது ஒரு சோகமான கதை வெளிப்பட போகுது. சரி, கதைக்கு வருவோம். 4வது நாள், பாரதி செம்ம கோபத்துல இருக்காரு. அப்போ அந்த குயில் மறுபடியும் அவர் முன்னாடி வருது. இந்த முறை தன்னோட இந்த விசித்திரமான நடவடிக்கைகளுக்கு பின்னால இருக்கிற உண்மையை சொல்ல அது தயாரா இருக்கு. ஆனா பாரதி அதை பார்த்ததும், இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்றேன்னு வாளை ஓங்க, அந்த குயில், ஐயோ நிறுத்துங்க, என்ன கொல்றதுக்கு முன்னாடி பொதிகைமலை முனிவர் எனக்கு சொன்ன என் கதைய முதல்ல கேளுங்க அப்படின்னு கெஞ்சுது. அப்போ அந்த குயில் தன்னோட கதைய சொல்ல ஆரம்பிக்குது. முற்பிறவியில அதோட பேரு சின்ன குயிலியாம். ஒரு அழகான பொண்ணு. அவளுக்கு ஒரு சிக்கலான காதல் கதை இருந்திருக்கு. அவளோட மாம மகன் மாடன் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான். ஆனா அவங்க அப்பா நெட்டை குரங்குன்னு ஒருத்தனுக்கு அவளை நிச்சயம் பண்ணிட்டாரு. இதுக்கு நடுவுல சின்ன குயிலி மனசுல இருந்தது யாருன்னா, அவன் காட்டுல சந்திச்ச ஒரு சேர இளவரசன். கடைசியில என்ன ஆச்சுன்னா, அந்த மாடனும் குரங்கனும் சேர்ந்து இளவரசனை தாக்க சண்டையில 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய ஆவி அவ மேல ஒரு சாபத்தை போட்டுடுச்சு. அந்த சாபத்தால தான் அவ ஒரு குயிலா பிறந்திருக்கு. கதையோட கிளைமேக்ஸ் இங்க தான் இருக்கு. அந்த குயில் சொல்லுது, அன்னைக்கு இறந்து போன அந்த சேர இளவரசன் இப்போ ஒரு ராஜாவோட மகனா மறுபடியும் பிறந்திருக்கான். கவிஞரே, அந்த இளவரசன் வேற யாரும் இல்ல, நீங்க தான் அப்படின்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, பாரதிக்கு எப்படி இருந்திருக்கும்? அடுத்து கனவில் பிறந்த காவியம். நிஜம் எங்க முடியுது, கவிதை எங்க தொடங்குதுங்கிறத பற்றி பார்க்க போறோம். இப்போ கதை முடிகிற நேரத்துல பாரதியோட கனவும் ஒரு மாயாஜாலமான கட்டத்தை எட்டுது. அந்த குயில் அப்படியே பறந்து வந்து பாரதியோட கைகள்ல விழுது. அவர் அதை கையில எடுத்து ஒரு முத்தம் கொடுக்கறாரு. அவ்வளவுதான், ஒரு பெரிய ஒளி வெள்ளம். அந்த குயிலோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி பேரழகியான அந்த சின்ன குயிலியா அவர் முன்னாடி நிக்கிறா. அவளோட அழக பார்த்து பாரதி அப்படியே மயங்கி நின்னுடுறாரு. வார்த்தையே வரல அவருக்கு. அடடா, இந்த அழக வர்ணிக்க வார்த்தைகளே இல்லையே அப்படின்னு அவர் மனசு வியந்து நிக்குது. அப்படி அந்த சந்தோஷத்தோட உச்சத்துல இருக்கும்போது
டக்குன்னு அவர் கண் முழிச்சிடுறாய். கண்ணை திறந்து பார்த்தா அங்க மாந்தோப்பும் இல்ல, சின்ன குயிலியும் இல்ல. அவர் இருந்தது அவரோட ரூம்ல தான். அவரை சுத்தி என்ன இருக்கு? பழஞ்சுவடிகள், ஒரு பழைய எழுதுகோல், சில பத்திரிக்கை கட்டுங்க, அப்புறம் அவர் படுத்திருந்த பழைய பாய். இது மட்டும்தான். அப்போ இவ்ளோ நேரமா நாம பார்த்த இந்த காதல், துரோகம், சாபம், மறுபிறவி எல்லாமே ஒரு கனவு. பாரதி கண்ட ஒரு அற்புதமான கனவு. அந்த கனவுல இருந்து பிறந்தது தான் இன்னைக்கும் நாம கொண்டாடுற குயில் பாட்டு அப்படின்ற அந்த காவியம். இது நம்ம மனசுலயும் ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா? ஒரு கவிதைக்கும் ஒரு கனவுக்கும் என்னதான் உண்மையான தொடர்பு? ஒரு கலைஞனோட படைப்புல எது நிஜம், எது கற்பனை? ஒருவேளை நாம பார்க்கற எல்லா கலைகளுக்கும் கனவுகள் தான் உண்மையான தொடக்கமா இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? முனைவர் தஞ்சை பா. இறையரசன்.